how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நல்ல புளிப்பு மாங்காவாக வாங்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கொட்டையோடு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ போட்டு நல்லா ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கரண்டி மஞ்சத்தூளை அதோடு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போது எல்லா மாங்காய் துண்டுகள்லேயும் அந்த எண்ணெய் ஒட்டியிருக்கிறதுனால இந்த மஞ்சத்தூளெல்லாம் ஈஸியாக ஒட்டிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 6 டம்ளர் மாங்காய் போட்டிருக்கோம். அதே டம்ளரில் இப்போ நான் எல்லாத்தையும் அதில் தான் அளக்க போகிறேன். இப்போ 1 டம்ளர் உப்பை கல் உப்பை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதோட கலந்துக்கோங்க. 6 டம்ளர் நல்லா கூராக மாங்காவை 6 டம்ளர் எடுத்திங்கன்னா, இல்லை நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் ஒரு டம்ளர் இப்போ மற்றது எல்லாமே. இப்போ கடுகு வெந்தய பொடி, கடுகு 3/4 டம்ளரும் வெந்தயம் 1/4 டம்ளரும் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிடுங்க. அதையும் இதோட கலந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளை போட போகிறோம். அதுவும் அதே டம்ளரில் அளந்து போட்டுக்கோங்க. 6 டம்ளர் கூரா மாங்காய் எடுத்திங்கன்னா இது எல்லாமே ஒரு டம்ளர். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த 1 டம்ளர் மிளகாத்தூளை போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்தது நல்லெண்ணெய் அதே டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து இதோட கலந்துருங்க. கல் உப்பு, மிளகாத்தூள், கடுகு வெந்தய பொடி, நல்லெண்ணெய் 4ம் ஒரு டம்ளர் எடுத்துட்டு எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் அது பாட்டுக்கு டெய்லி எடுத்து நம்ம கலந்து விட வேண்டியதுதான். இப்போ பார்க்குறதுக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லேசாக இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த எண்ணெய் அப்படி ஊறி வந்திருக்கும். இப்படி ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வரும். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி காலையில் சாயங்காலம்னு. அதுக்கப்புறம் நல்ல காரசாரமான ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. காரம் பிடிக்குங்கிறவங்க, ஊறுகாய் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அவ்வளோதான்.